கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2025 வருடத்திலும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சியுடையவனாக இருக்கிறேன். தியானத்திற்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து 2ஆம் அதிகாரத்திலே அதில் உள்ள 5ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பிலிப்பி விசுவாசிகளுக்கு தாழ்மையை குறித்தும் அல்லது மற்றவர்களுக்காக நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து பேசிக்கொண்டு வரக்கூடிய வேளையிலே அவருடைய சிந்தையிலே வந்த ஒருவரை குறித்து இங்கே நம்ம பார்க்கிறோம். அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள் இருந்த சிந்தையை ஒவ்வொன்றாக படிப்படியாக அவர் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக அவர் இங்கே பேசி வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன என்று நாம் இதில் கவனிக்கும் பொழுது, அது வேறொரு கோணத்திலே நாம் சிந்திக்கும் பொழுது, இந்த சில வசனங்கள் மூலமாக 4 நற்செய்திகளுடைய சுருக்கமாக இந்த வசனங்கள் இருப்பதையும் கூட நாம் பார்க்க முடியும். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது அந்த கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை குறித்து 6ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தவர் அல்லது அவர் தேவனாக இருந்தார். வேறொரு விதத்தில் சொல்லும் பொழுது அவர் ராஜாதி ராஜாவாக, அவர் என்றென்றும் இருக்கக்கூடியவராக அவர் இருந்தார் என்று நாம் பார்க்க முடியும். இதைத்தான் மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாக அவர் இருக்கிறார் என்பதை அங்கே தம்முடைய வாசகர்களுக்கு அவர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்கிற செய்தியும் கூட மத்தேயுவிலே நாம் வாசிக்க முடியும். எனவே நம்முடைய ஆண்டவர் அவர் எப்பொழுதுமே அவர் ராஜாதி ராஜாவாக, அவர் தேவனுக்கு சமமானவராக அவர் இருந்ததாக நாம் பார்க்க முடிகிறது. எனவே மத்தேயு சொல்வது போல அவர் ராஜாவாக இங்கே இருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அந்த ராஜாதி ராஜா இங்கே நம்ம பார்க்கும் பொழுது ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார். இதைத்தான் மார்க்கு தன்னுடைய சுவிசேஷத்திலே சொல்லக்கூடிய வேளையிலே அவர் ஒரு அடிமை என்று அவர் சித்தரிக்கிறதையும் கூட நாம் பார்க்க முடிகிறது. அவர் அடிமையிலே நம்ம பார்க்கும் பொழுது அடிமையிலே மிகவும் ஒரு கடைசி அடிமையாக அவர் இருந்ததையும் கூட நாம் பார்க்க முடியும். பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது அன்றைய நாட்களில் ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய கடைசி அடிமைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடிமை தான் எஜமான் வரும் பொழுது அவருடைய பாதரட்சியை கழட்டி வைப்பார். அதுக்கு பிற்பாடாக நம்ம பார்க்கும்பொழுது அந்த கடைசி அடிமை அவருடைய பாதங்களை கழுவக்கூடிய வேலையை அவர் செய்வார். எனவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நாம் பார்க்கும்பொழுது யோவான் 13ஆம் அதிகாரத்திலே தம்முடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவின கடைநிலை அடிமையாக அங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லை, மார்க்கிலே நம்ம பார்க்கும் பொழுது 10ஆம் அதிகாரத்திலே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்வதற்காக வந்தார் என்று சொல்லி அவருடைய அடிமையின் அந்த பணியை குறித்தும் கூட மார்க் அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அவர் மார்க்கு சொல்கிறது போல அவர் ஒரு அடிமையாக அவர் இருந்தார். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது அவர் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலானார், அவர் மனிதனானார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இதைத்தான் லூக்காவும் கூட தன்னுடைய நற்செய்தி நூலிலே தம்முடைய வாசகர்களுக்கு சொல்லும் பொழுது அவர் ஒரு மனிதனாக இருந்தார் என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். இப்போ உதாரணத்திற்கு நாம் ஒரு வெளியூர் செல்வதற்காக ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம போகும் பொழுது அங்கே அநேக பஸ்கள் இருக்கும். சில பஸ்ஸை நம்ம பார்க்கும் பொழுது மிக பிரம்மாண்டமாக வெளியிலே அதனுடைய வடிவமைப்பெல்லாம் இருக்கும். அந்த பஸ்ஸை நம்ம சுற்றி முற்றி முன்னும் பின்னும் நம்ம பார்ப்போம். இந்த பஸ்ஸுலாம் நம்ம போக முடியாது, இது கண்டிப்பாக காசு எச்சா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிற வேளையில் அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி உள்ள பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக சாதாரண கட்டணம் என்று அங்கே எழுதி போட்டிருப்பாங்க. அது எதை குறிக்குது என்று நம்ம பார்க்கும் பொழுது, நீங்கள் பார்த்து பிரமிப்படைந்து யாரும் போயிட வேணாம், எல்லோரும் இதில் பயணம் செய்யலாம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் அந்த சாதாரண கட்டணம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கும். அதே போல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் ராஜாதி ராஜா, அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா. ஆனால் இந்த உலகத்திலே நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே அவர் நடந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அவரை பார்க்கணும்னா அவருக்கு ஒன்றும் பிஏ யாரும் இல்லை, அவரை பார்த்து விட்டு தான் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்பதில்லை. சாதாரணமான எளிய மக்களும் கூட அவரிடத்திலே மிகவும் நெருங்கி அவர் தொடக்கூடிய நிலைமையிலே அவர் இந்த உலகத்திலே அவர் மனிதனாக
வந்ததையும் கூட நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கினது மட்டுமல்ல, அவர் மரணபரிந்தம், அதாவது சிலுவையின் மரணபரிந்தமாக அவர் தம்மைத்தாமே தாழ்த்தினதை நாம் பார்க்கிறோம். அடுத்து 9ஆம் வசனத்திலே தாழ்த்தின அவருக்கு நடந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். நம்ம மேலே பார்க்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்திலே பிதாவாகிய தேவனுக்குள்ளாக இருந்த சிந்தையை நாம் பார்க்க முடிகிறது. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அங்கே உயர்த்தினதை நாம் பார்க்கிறோம். எனவே அவர் தேவன் என்பதை அங்கே காட்டுவதற்காக தம்முடைய குமாரனை 3ஆம் நாள் உயிரோடு கூட அவர் எழுப்பினதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் தம்முடைய வாசகர்களுக்கு சொல்லும் பொழுது அவர் தேவனாக இருக்கிறார், அவர் எப்பொழுதுமே தேவனாக இருக்கிறார், அவர் உன்னதத்திலே இருந்து இந்த பூமிக்கு வந்த தேவனாக இருக்கிறார் என்பதை அங்கே அற்புதமாக சொல்லுகிறதையும் கூட நம்ம பார்க்கிறோம். எனவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவாக நமக்காக தம்மை தாழ்த்தினார். இந்த சிந்தை நம்மிலும் இருக்க தேவன் நமக்கு அருள் புரிவாராக. ஆமீன்.